இன்றைக்கு உங்களுக்கு நற்செய்தி என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். Today we are going to meditate on God's word on the topic good news to you. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை தேவதூதன் மூலமாக பரலோகத்திலிருந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். We are seeing in Luke 2:10 the word of God came from heaven through the angels like this, and the angel said to them, fear not, for behold, I bring you good news of great joy that will be for all people. அது என்ன நற்செய்தி என்று சொன்னால், அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பது. What is that good news? The next verse says that today in the town of David a savior has been born to you. He is the Messiah, the Lord. ஆனால் இந்த வருடம் நாம் முழுவதும் ஏராளமான துர்ச்செய்தியை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். But throughout this year we are hearing bad news continually. எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள், 17 லட்சம் மக்கள் இந்த கொள்ளை நோயினால் மரித்து போனார்கள் என்று கேள்விப்படுகிறோம். We are hearing that 17 million people have died because of this pandemic. பல கோடி மக்கள் தங்களுடைய வேலைகளை, தொழில்களை இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். We are seeing many crores of people have lost their job. 15 கோடிக்கும் அதிகமான சிறு பிள்ளைகள் ஆகாரம் இல்லாதபடி தவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். We are hearing that more than 15 crores of young kids are suffering from hunger. அந்த நிலைமைகள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்படும் போதே மீண்டும் பயப்படும்படியான பல துர்ச்செய்திகளும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது. When the situation is changing, we are hearing that many more bad news are keep coming. பலருக்கு பலவிதமான கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு பலவிதமான உபத்திரங்களை சகித்ததை நாம் நம்முடைய சபையிலே கூட நாம் கண்டோம். Even in our church we have seen many people have suffered with the dreadful diseases and suffering. இந்த உலகத்திலே சொல்லப்போனால் ஏராளமான அகதிகள் இந்த வருஷத்திலே அகதிகளாக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. Also we are seeing in this world many people have converted into refugees in their own country itself. பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாம் வீணாய் போய்விட்டதை பார்க்க முடிகிறது. We are seeing the education of the children are being wasted. துர்ச்செய்திக்கு மேல் துர்ச்செய்தி அதிகமாய் பரம்பி வந்ததை பார்க்க முடிகிறது. We are seeing bad news over bad news is keep coming. எத்தனையோ பாடுகள், தாங்க ஒண்ணாத துயரங்களையும் பாடுகளையும் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. We are able to see the many sufferings and unbearable pains that is being experienced by the people of this world. இந்த பாடுகளை குறித்து அறிந்திருக்கிற ஒரு இரட்சகராகிய தேவன் பிறந்திருக்கிறார் என்பதே இன்றைக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி. The good news that is being shared today is the God, the Savior, or the God one he knows about all the sufferings is born today. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But Philippians 2:7 says, who being in the form of God did not consider it robbery to be equal with God, but emptied himself by taking the form of a servant, being born in the likeness of men. ஏனென்றால் எபிரேயர் 2:14 சொல்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Why? Because Hebrew 2:14 says, since the children have flesh and blood, he too shared in their humanity, so that by his death ஒரு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதன் மாத்திரமே இன்னொரு மனிதனுக்கு ஏற்படுகிற
எல்லா விதமான வேதனைகளையும் துக்கங்களையும் பாடுகளையும் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். God knew that a man with flesh and blood can understand the pains of other man. அதனால்தான் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே இந்த உலகத்துக்காக பிறந்தது நற்செய்தி என்று அறிவிக்கப்படுகிறது. That is why the birth of Christ in the town of David is being shared as the gospel to everyone. ஒரே ஒரு இந்த உலகம் முழுவதும் இப்படி தொடர்ந்து துர்ச்செய்தி வந்து கொண்டிருக்கும் போது இந்த துர்ச்செய்திக்கு என்ன மாற்று மருந்து என்று சொல்லி பார்க்க போவோமானால், when the bad news over bad news is keep coming over this world, if you see what's the alternative for this kind of bad news is, பலவிதமான துர்ச்செய்திகள், பயப்படும் காரியங்கள், கொடூரமான சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே வருவதை அதை புறம்பே தள்ளுவதற்கு என்னதான் வழி என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கும்போது, if we see in the scripture what is the alternative for this kind of dreadful news is and painful things that is keep coming in this world, if you search the scripture, இந்த ஒரு இடத்திலே இருக்கிற இருள் போக வேண்டுமானால் அந்த இடத்திலே ஒரு வெளிச்சம் வரும்போது அந்த இருள் அகன்று போவது போல, when a light in a place where darkness is there, when the light comes, the darkness moves away like that. துர்ச்செய்தியினால் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்துக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி தங்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தியை அவர்கள் பிரசித்தப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So instead of the bad news, we are seeing in Luke 2:17 that they have expressed the good news, they have spread the good news to all. சத்துரு இந்த உலகம் முழுவதிலும் துர்ச்செய்தியை பரப்பி பயத்திலே மூழ்கடிக்க அவன் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் போது, நாம் நமக்கு தேவனால் அருளப்பட்ட நற்செய்தியை, இயேசு என்ற நாமத்தை எவ்வளவாய் பிரசித்திப்படுத்துகிறோமோ அவ்வளவாய் இந்த உலகத்தில் இருக்கிற பயங்களும் துர்ச்செய்திகளும் அப்படியே விலகி போகும் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. When the evil one is planning and doing all kind of bad things in this world, the scripture advises us how much more we are sharing this good news, that much more that bad news will go away from this world. அல்லேலூயா, Hallelujah. எவ்வளவாய் இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நற்செய்தி இந்த உலகத்தை நிரப்புகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் இயேசு 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 என்ற வார்த்தையுடைய அந்த வார்த்தை எவ்வளவாய் பிரசித்தப்படுத்தப்படுகிறதோ அவ்வளவாய் இந்த உலகத்தில் இருக்கிற துர்ச்செய்திகளும் பயங்களும் ஒளிந்து போகும். How much more the good news is being shared in this world, or the name Jesus is being proclaimed in this world, to that extent all the bad news will be moved away from this world. நாமும் இந்த உலகத்தோடு சேர்ந்து இந்த உலகம் சொல்கிறபடி துர்ச்செய்திகளை பரப்புவர்களா இராதபடி கர்த்தர் நம்மை நற்செய்தியை இந்த உலகத்துக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். God has called us along with this world. We should not spread the bad news but to share the good news throughout the world. அதனால இது இந்த உலகம் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளாக சந்தோஷத்திற்குள்ளாக வர வேண்டுமானால் இந்த நற்செய்தி உலகம் முழுவதுக்கும் அந்த மேய்ப்பர்கள் தங்களுக்கு கிடைத்த நற்செய்தியை பிரசித்திப்படுத்தினது போல நாமும் இந்த நாட்களிலே அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த ரட்சிப்பின் செய்தியை நாம் உலகமெங்கும் பிரசித்தப்படுத்தும் போது முற்றிலுமாக நிச்சயமாக பயங்களும் துர்ச்செய்திகளும் நீங்கி உலகத்திலே ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். So definitely if we share the gospel of Christ Jesus throughout this world, definitely the bad news will move away and the world will be filled with the joy and happiness. இரண்டாவதாக பாவிகளுக்கு இது ஒரு நற்செய்தியின் நாள். இது secondly, this day is a good news for the sinners. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது.
Matthew 1:21 says that he will be named Jesus Christ and he will remove all the sins of the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் முதலாவது இந்த உலகத்துக்கு சொன்ன நற்செய்தி மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி. In Matthew 4:17 the scripture says the first gospel that has been shared by Jesus Christ is repent for the kingdom of heaven has come near. எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களான போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்திற்கு தூரமானவர்களாக எல்லாரும் புறம்பாக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. When all men sinned and lost the grace of God, we are seeing that they have been moved away from the kingdom of God. ரட்சகர் உலகத்தில் வந்து முதலாவது அவர் இந்த உலகத்துக்கு சொன்ன நற்செய்தி மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். By coming into this world, the first good news the Savior has shared with this world is repent for the kingdom of heaven has come near. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31 32 வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். In Matthew 21, in the verses 31 and 32, we are seeing that Jesus told the disciples, Jesus said to them, truly I tell you, the tax collectors and the prostitutes are entering the kingdom of God ahead of you. ஏனென்றால் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, பாவிகளும் ஆயக்காரர்களும் அவருடைய வசனத்தை கேட்பதற்காக அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Luke 15 says that the prostitutes and the tax collectors have come to him to hear the word of God from his mouth. லூக்கா 15:2 சொல்கிறது, வேதபாரகரும் பரிசேயரும் அதை கண்டு முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Luke 15:2 says that the scribes and the Pharisees murmured by seeing that. அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் தான் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி. Those people were thinking that the kingdom of God is only for the scribes and the Pharisees. ஆனால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்ற வேத வசனத்தை நாம் இந்த நாளிலே நாம் வாசித்தோம். But we have read the words of the Bible that the Son of God has come into the world to save the sinners. பாவிகளில் பிரதான பாவியாகிய என்னை ரட்சித்து வருங்காலங்களிலே விசுவாசிக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தமாக என்னை வைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Apostle Paul is saying that he has saved me, the worst sinner, me, and he has kept me as an example to the world. இந்த பாவிகளுக்கு பரலோக ராஜ்யம் என்று சொன்ன உடனே முழுவதுமாய் எல்லாருக்கும் எல்லா பாவிகளும் அப்படியே பரலோக ராஜ்யத்திலே போய்விடலாம் என்று அர்த்தமல்ல. If we say the kingdom of heaven, it is not the meaning that all the sinners can enter into the kingdom of heaven. ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். But the Savior said that repent, the kingdom of heaven is near. இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் இந்த ஒன்றுதான் வித்தியாசம் உண்டு. This is the only difference between the kingdom of this world and the kingdom of heaven. உலகத்தின் ராஜ்யம் எப்பொழுதும் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அந்த அரசாங்கம் செய்கிறதை பார்க்க முடிகிறது. We can see the kingdom of this world will fulfill all the desires of the people. மக்கள் இலவசங்களை விரும்பினால் அரசாங்கம் இலவசங்களை கொடுக்கும். If the people wants the freebies, the kingdom of this world will give the freebies to them. மக்கள் சாராய கடையை திறக்க வேண்டும் சொன்னா அரசாங்கம் சாராய கடையை திறக்கும். If the people desire to have a rack shop in their kingdom, the kingdom of world will open the rack shops. உலகத்தின் ராஜ்யம் மக்கள் எதையெல்லாம் எந்த தீமையெல்லாம் எந்த அசுத்தத்தை எல்லாம் விரும்புகிறதோ அத்தனையும் அந்த அரசாங்கம் செய்து கொடுக்கும். This kingdom of the world will do all the bad things and the filthy things and the desires of the people. சபைகள் கூட இன்றைக்கு கடந்த பதிலை வாசித்தபடி சபைகள் கூட இன்றைக்கு தங்களுக்கு இஷ்டமானவைகளை போதிக்கிற போதகர்களை ஏராளமாய் தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி சபை கூட அப்படி விரும்புகிறது.
போதகர்களும் கூட அப்படி திரும்பி விடுவார்கள். We are seeing that even the church is also desiring the people or the preachers who are preaching the word according to their desires. ஆனால் இயேசு சொன்ன நற்செய்தி மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். But the good news that Jesus shared is repent, for the kingdom of heaven is near. ஆமா, மனம் திரும்புகிற ஒவ்வொரு ஆயக்காரனும் பாவிகளும் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். Every sinner and the tax collector will enter into the kingdom of heaven who is repenting. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10 வசனத்திலே ஆயக்காரனாகிய சகேயுவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. In Matthew 19:1-10, it talks about the tax collector Zacchaeus. அவனுக்கு பரலோகராஜ்யம் ஒரு பெரிய நற்செய்தி. For him, the kingdom of heaven was a great good news. அதற்கு அடுத்தபடியாக நீங்க இன்னொரு காரியத்தை பார்ப்பீர்களானால் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். I want to tell an example. தூக்கு தண்டனைக்காக நியமிக்கப்பட்டு தூக்கு நாளுக்காக மறுநாள் காத்து கொண்டிருக்கிற ஒரு தூக்கு கைதிக்கு அன்றைக்கு அவன் தூக்கில் விடப்பட வேண்டிய அந்த நாளின் காலை வேளையிலே ஜனாதிபதியிடத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை உண்டாகுமானால் அது அவனுக்கு எவ்வளவு பெரிய நற்செய்தியா இருக்கும். If for a sinner who is decided to be executed next day, if he received a permission from the president to be relieved, what kind of good news will be it for him? மரணத்துக்காய் நியமிக்கப்பட்ட ஒருவனுக்கு கிடைப்பதுதான் அவனுக்கு கிடைக்கிற மகாபரிய நற்செய்தி. When there is a relief from their death, for a person who is destined for death, is a good news for him. பாவிகளுக்கு ஒரு நற்செய்தி என்று சொன்னேன் நான். I have said you a good news for the sinners. பாவிகள் என்று சொன்னால் யார் பாவிகள் என்று சொல்ல முடியும்? Who are the sinners? இந்த வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது சிறைப்பட்டவர்கள் அல்லது அடிமைத்தனப்பட்டவர்கள் அல்லது கட்டப்பட்டவர்கள், இவர்களை பாவத்தினால் கட்டப்பட்டவர்களும் பாவத்தினால் சிறைப்பட்டவர்களும் பாவத்திற்கு அடிமையானவர்களும் பாவிகள் என்று அழைக்கப்படுகிறது வேதம். The scripture calls those who are bound and under the bondage or bondage for the sin, bondage of the sin are called the sinners. அவர்களுக்கு தான் ஒரு நற்செய்தி, உங்களுக்கு பரலோகராஜ்யம் வந்திருக்கிறது என்பதை. So the kingdom of heaven has come near is a good news for those sinners. அவளை ரட்சிக்கிற ஒரு இயேசு என்ற ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி அந்த பாவிகளுக்கு. This is the good news that there is a savior has born today, is the good news for those sinners. யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4 11 வசனத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. In John 8:4-11, an incident is explained. இது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சம்பவங்களா இருக்கிறபடினால நான் இந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். நீங்க வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளலாம். I am reading for you. You can read at your home. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4-11 வரைக்கும் ஒரு விபச்சாரத்தில் கை மையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். In that incident, a prostitute has been brought before Jesus Christ. இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே, நானும் உன்னை ஆக்குனைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே என்று அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். Jesus is telling that lady that I also do not condemn you, don't sin again. நியாயப்பிரமாணம் அவளை கல்லெறிந்து கொல்வதற்கு மரணத்துக்கு நியமித்து விட்டது. But the law has destined her for the death. இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து ஒரு நற்செய்தி புறப்படுகிறது, நான் உன்னை நியாயந்தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி விடுதலையாக்கி அனுப்புவதுதான் அந்த ஸ்திரீக்கு கிடைத்த மகாபெரிய நற்செய்தி. But a good news is coming from the mouth of Jesus Christ. I am not going to condemn you. That is the good news for that lady. ஒரு நாளிலே ஒரு லேகியோன் பிசாசு பிடித்தவனை இயேசு சந்தித்தார். பிசாசினால் கட்டப்பட்டவனாக வஸ்திரம் தெரியாதவனாக இருந்தவனுக்கு அவனுக்கு அந்த பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதுதான் அவனுக்கு கிடைத்த நற்செய்தி. One day Jesus Christ met a man possessed by legion of demons. The deliverance from that legion was the good news for that man. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
I'm reading from கடற்கரை Matthew 4:13 to 15. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறம் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாரிய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த பகுதிகளிலே அவர் சுவிசேஷத்தை அறிவித்ததை நாம் வாசிக்கிறோம். We are seeing there was a light shown there for the people who are living in the direction of the darkness, and we are seeing that Jesus Christ shared the good news for those people in the land of the Gentiles, for those who are ignored and who are oppressed. இந்த சம்பவத்தை நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே வாசிக்கும் போது அது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தை போல அது இருண்டு இருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொன்னா இந்த புறஜாதியாருடைய கலிலேயா என்று சொல்லப்பட்டிருக்க அந்த பகுதி ஈனப்படுத்தப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. In Isaiah 9:1-2 says that the region of the land of Naphtali and Zebulun will not be in the darkness again, or it will not be ignored. இன்றைக்கும் நற்செய்தி யாருக்கு என்று சொன்னால், யார் இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்ல போனால், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இந்த நற்செய்தியை கேட்டவுடனே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதை பார்க்க முடிகிறது. Today also, if we see who is accepting the good news that is being shared, those who are ignored are immediately accepting that good news and they are filled with joy. இன்றைக்கு கூட நாம் வாசித்த இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட அந்த மேய்ப்பர்கள் மத்தியில தான் முதலாவது தேவனுடைய நற்செய்தி அவர்களுக்கு கடந்து வந்ததை பார்க்க முடிகிறது. As we read in Luke 2, the gospel of Christ Jesus have been come in the midst of the people who are ignored. சமாரியா அந்த நாட்களிலே ஒரு புறக்கணிக்கப்பட்ட யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதி. Samaria was an ignored place by Jews. அந்த நீங்க நாம் எல்லாம் வாசித்திருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே சமாரியா ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. In John 4th chapter, it talks about a Samaritan woman. ஆண்டவர் சமாரிய ஸ்திரிக்கு சொன்ன நற்செய்தி மூலமாக அந்த சமாரிய பட்டணம் முழுவதுமே அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது in John 4:42, by the good news that has been shared to that Samaritan woman, the entire land of Samaritans have been saved. அவர்கள் சொன்னார், அவருடைய அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னதை பார்க்க முடிகிறது. We can see those people said to that woman that not because of your word, because that he is the savior of the world, we accepted him. நான் இன்றைக்கு எதை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், பரிசேயர்களும் வேதபாரகர்களும் அவரை உலக ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புறக்கணிக்கப்பட்ட நப்தலி கலிலேயா நாடுகளில் இருந்தவர்கள், சமாரியா நாட்டில் இருந்த மக்கள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த மக்கள் இயேசுவை உலக ரட்சகராகவும் தங்கள் சொந்த ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டதை பார்க்க முடிகிறது. What the thing I want to share with you today is the scribes and the Pharisees were not able to accept Jesus Christ as the savior, but the people who were living in the land of Zebulun and Naphtali and Samaria accepted Jesus Christ as the savior of the world and the personal savior. அப்படியானால் நற்செய்தி யாருக்கு தேவை இருக்குது என்று சொன்னால், புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு நற்செய்தி தேவையா இருக்கிறது. So for whom the good news is needed, for those who are ignored and downtrodden. பரலோகம் அவர்களை தேடித்தான் வந்திருக்கிறது. Even the heaven has come to them. காரணம் பாருங்க, நம்முடைய நாட்டிலே அநேக முற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஏற்கனவே கல்வியிலே சிறந்தவர்களாக, ஞானத்திலே நிறைந்தவர்களாக,
இந்த உலகத்திலே பலவிதமான பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். We are seeing many developed people in the world who are well educated in educations, and they are able to do many good things and great things. ஆனால் நான் அநேக நேரங்களிலே சிந்திப்பது உண்டு, என்னை போல ரொம்ப மந்த இருதயம் உள்ளவர்கள், ஞானமற்றவர்கள், ஒரு பின்தங்கிய சமுதாயத்தின் மக்கள், இவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நல்ல ஞானம் உள்ளவர்கள், நல்ல கல்வியிலே சிறந்தவர்கள், அவர்களால் ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொல்லி அநேக நேரங்களிலே சிந்திப்பது உண்டு. In many a times I used to think the people who are dumb heart and with less education are able to accept Jesus Christ as their savior, but why these kind of developed people are not able to accept Jesus Christ as their savior? நான் இப்படி அதிகமாய் சிந்திப்பது உண்டு. இப்படிப்பட்ட ஞானமுள்ள மக்கள், இப்படிப்பட்ட நல்ல உயர்ந்த மக்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் அவர்கள் எவ்வளவாய் அதிகமாய் ஊழியம் செய்து அநேகரை கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வர முடியும் என்று சொல்லி நினைப்பது உண்டு. I used to think that if these kind of people, wise people and educated people and developed people, if they accept Christ Jesus, how much more the gospel can be taken to the world. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சுவிசேஷம் ஞானிகளுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. But the scripture tells this gospel is foolish to those wise people. அதனால் இந்த நற்செய்தியை அவர்களால் ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். That is why they are not able to accept this good news and enjoy that good news. என்ன போல உள்ளவர்கள், அந்த புறக்கணிக்கப்பட்டவர்கள், கட்டப்பட்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், அவர்களுக்கு இந்த விடுதலை தேவையாய் இருந்து தவித்துக் கொண்டிருக்கிறதுனாலே அந்த நற்செய்தி அவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. We are seeing the people who are like me, who are ignored and bound and captivated, that salvation or that good news is it brings a great joy to them and they are able to accept it. அதனால்தான் இன்றைக்கும் மலைகளிலே, காடுகளிலே, ஆதிவாசிகள் மத்தியிலே, கிராமங்களிலே, குக்கிராமங்களிலே இருக்கிற மக்கள் அதிகமாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோகராஜ்யத்துக்குள் வருகிறதை பார்க்க முடிகிறது. That is why we are seeing many people in the mountains and in among the tribes who are accepting Jesus Christ and coming into the kingdom of God. மூன்றாவதாக சபைக்கு அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு நற்செய்தியை நாம் பார்க்க போறோம். Thirdly, we are going to see good news that has been shared to the church by Apostle Paul. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4 வசனங்களிலே நீங்க வாசித்துக் கொள்ளலாம். We can read in 1 Corinthians 15 chapter verses 1 to 4. அது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி தொடங்குகிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு பிரசங்கித்த நற்செய்தியை என்று சொல்லி இந்த நற்செய்தியை ஆரம்பித்து, நான் பெற்றுக்கொண்ட நற்செய்தி, நான் உங்களுக்கு அறிவிக்கிற நற்செய்தி என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பது இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு வேளைகளிலும் நற்செய்தியா இருந்து கொண்டிருக்கிறது. Paul says, I want to remind you of the gospel I preached to you. The gospel is this: according to the scriptures, that Jesus Christ died for the sins and buried and raised on the third day according to the scriptures. இன்றைக்கும் பாவத்திலே தடுமாறி கொண்டிருக்கிற அல்லது நெருக்கப்பட்டு விழுந்து விடுவோம் என்று நினைக்கிற விசுவாசியுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய பாவத்துக்காக இயேசு மரித்திருக்கிறார் என்கிற நற்செய்தி, உன்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை இன்றைக்கு சபை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதுதான் சபைக்கு நற்செய்தி. For all the people who are struggling in their sins, who are not able to stand in the midst of the sins, the good news that Jesus Christ died for your sins is the good news that the church is being continually hearing. கடைசியாக நான்காவதாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி. Fourthly, this is the good news for the people who are waiting for Christ Jesus. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9 லிருந்து 12 வசனங்களிலே
அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Acts 1 verses 9 to 12 talks about the incident how Jesus Christ has been taken into the clouds. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிறதை அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களுக்கு அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லி சொன்னதை பார்க்க முடிகிறது. It goes like this. After he said this, he was taken up before their very eyes, and a cloud hid him from their sight. They were looking intently up into the sky as he was going, when suddenly 2 men dressed in white stood beside them. Men of Galilee, they said, why do you stand here looking into the sky? This same Jesus who has been taken from you into heaven will come back in the same way you have seen him go into heaven. இயேசு கிறிஸ்து அப்படியே மேகத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அப்படியே மேகங்களோடு கூட திரும்ப வரப்போகிறார் என்கிற அந்த நற்செய்தியை தூதர்கள் மூலமாக சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. The good news that the same Jesus who has been taken from them will be coming again in the same way among the clouds, that good news was shared to the disciples. அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு மேகங்களோட வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation 1:7 says that Jesus is going to come with the clouds. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கூட அதைத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation 22:12 also says the same news. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். Jesus Christ himself told that I am coming soon. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராகிய தம்முடைய தூதர்களோடு கூட வருவார் என்று சொல்லி அப்பொழுது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew 16:27 says, for the Son of Man is going to come in his Father's glory with his angels, and then he will reward each person according to what they have done. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். He is going to come very soon. அவர் பரலோகத்துக்கு எப்படி எழுந்தள்ளி போனாரோ மேகங்களோடு கூட பரலோகத்துக்கு ஏறி சென்றது போல அப்படியே மேகங்களோடு கூட திரும்பி வருவார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். He has declared that in the same way how he has taken into the clouds, in the same way he will be coming back with the clouds. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். By explaining an incident, I want to conclude this message. 1969ஆவது வருஷம் அமெரிக்காவிலே முதலாவதாக மனிதனை ஏற்றிக்கொண்டு ஒரு ராக்கெட் சந்திரனை நோக்கி புறப்பட்டது. In 1969 in US, a rocket moved towards moon with a man in it. அது ராக்கெட் புறப்படும் போது நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம் டிவில. அது பயங்கரமான புகைகளையும் அக்னியையும் கக்கிக் கொண்டு பயங்கர இரைச்சலோடு கூட வானத்தை நோக்கி விண்ணை நோக்கி அது பறந்து செல்கிறதை பார்த்திருக்கிறோம். We used to see that when the rocket when this begins, it will emit a lot of smoke and fire, and it will move up in the sky. அதிலே அந்த விண்வெளி வீரனாகிய ஆம்ஸ்ட்ராங் என்பவர் அந்த ராக்கெட்ல பயணித்துக் கொண்டிருந்தார். The astronaut Armstrong was traveling in that rocket. அந்த ராக்கெட் மேலே எழும்பின போது எல்லாரும் கைகளை தட்டி ஆரவரித்து எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தாங்க. When the rocket moved up in the sky, everybody was happy, clapping their hands. அவர்கள் மத்தியிலே அவருடைய மனைவியும் நின்று கொண்டிருந்தார்கள். In their midst, his wife also was there. அவருடைய மனைவியிடம் நீங்க இப்படி உங்களுடைய கணவன் இவ்வளவு ஒரு வானத்தை நோக்கி பறந்து போகிறதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்களாம். The people asked his wife, what do you think about your husband's travel in the rocket?
அவர்கள் சொன்னாங்களா, அந்த வானத்துல மேல போறதை குறித்து இருக்கிற சந்தோஷத்தை விட என்னுடைய கணவன் அவர் சுகபத்திரமாக கீழே இறங்கி வருகிறதை நான் எதிர்பார்க்கிறேன். இதுவே என் ஆவல், இதுவே என் தாகம், இதுவே என் உயிர் துடிப்பு என்று சொன்னார்களாம். But she said that the more than the joy that is going up is the one which will be there while he is coming safe to me again. ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல போனதை குறித்து நாம் எப்படி இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய இருதயத்திலே எப்படி எண்ணம் கொண்டு இருக்கிறோமோ தெரியல. I don't know what kind of thought we have about the ascending of Jesus Christ into the clouds. சிலருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் இப்பொழுது நம்ம நிலைமை என்ன ஆகுமோன்னு சொல்லி சிலர் யோசித்து கொண்டிருக்கலாம். Some people may be thinking that what will happen if Jesus Christ comes now from heaven. தெரியாது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் ஜனங்கள் இருந்து கொண்டிருக்காங்க தெரியாது. ஆண்டவர் வரும்போது 2 பேரு வயலில் இருந்தாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2 பேர் இயந்திரம் அரைத்து கொண்டிருந்த போது ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells that out of 2 men in the field, 1 man was taken above, and among the 1 man who is working in the machines is taken above. We don't know what the condition the people are in now. நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால், ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவன் சுகபத்திரமாக மீண்டும் சந்திரனிலிருந்து திரும்பி வருவதுதான் அவருடைய உயிர் துடிப்பாகவும் தாகமும் வாஞ்சையாக இருந்தது போல, இன்றைக்கு நாம் ஆயத்தமாய் இருப்போமானால், அந்த மணவாளன் வருவதற்கு அவர் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போமானால், அவருடைய வருகை தான் நமக்கு தாகமும் ஏக்கமும் உயிர் துடிப்புமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். Like the desire for a wife that his husband will be coming back is the joy and the desire and the heartbeat for her. If we are expecting Christ Jesus from the heaven, we will be having the desire for his coming again. ஆமா, காரணம் இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வேளையிலே மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டபோது ஏரோதும் அவனோடு கூட இருந்த அனைவருடைய இருதயமும் கலங்கி போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In describing the first coming of Jesus Christ, we are seeing in Matthew 2:3, when King Herod heard this, he was very much disturbed and all Jerusalem with him. அதே போல இயேசு கிறிஸ்து வருகிற நாளிலே ஆயத்தமாக இல்லாதவர்கள், மலைகளே குன்றுகளே நீங்க எங்க மேல விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பரிதபிக்கும் நாள் உண்டாயிருக்கும், எதிர்பார்க்காதபடி அவருடைய வருகைக்காக காத்திருக்காதவர்களுக்கு. Similarly, for the people who are not awaiting the coming of our Lord Jesus Christ, that day will be very dreadful and will be very painful for them. ஆனால் வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அவர்களுக்கோ இயேசு வருகிறார் என்கிற செய்தி ஒரு பெரிய நற்செய்தியாக, ஒரு சொல்லி முடியாத ஒரு ஆனந்தமான செய்தியாக இருக்கும். But for those who are waiting for the coming of our Lord Jesus Christ, will be an unexplainable happiest and joyous moment for them. ஆமென். இவைகளை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். Revelation 22:20 says, he who testifies these things says, yes, I am coming soon. நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஏக்கம், நம்முடைய உயிர் துடிப்பு எல்லாமே இப்படி இருக்க வேண்டும். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்கிற அந்த வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். Those who are waiting for Jesus Christ, those who are having the desire for his coming and the heartbeat for his coming will become Lord Jesus. இந்த நற்செய்தியிலே 4 பகுதிகளை பார்த்தோம். We have seen 4 things in this good news. உலகத்திற்கு எல்லா மக்களுக்கும் நற்செய்தி வேண்டுமானால் இந்த உலகத்தில் இருக்கிற குற்செய்தியை நீக்கி இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தினால் இந்த உலகம் நிரப்பப்பட வேண்டும். If the world has to be filled with the good news, or if the world needs a good news,
We have to remove all the bad news and to fill this world with the good news of the salvation of our Jesus Christ, that he has been born. இந்த பாவிகளுக்கு ஒரு நற்செய்தி இந்த உலகத்துக்கு முழுவதுமாக வர வேண்டுமானால் இந்த பாவத்திலே இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை இந்த இரண்டாவதாக நாம் பார்த்தோம். If the sinners need a good news, the sinners has to repent. We have seen in the second portion. இன்றைக்கும் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை ஊட்டும் நற்செய்தி, இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக மரித்திருக்கிறார், அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி நம்ம இன்றைக்கும் நம்மை நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. The good news that we are hearing daily is that Christ Jesus has died for our sins and resurrected, is that which establishes in our life. காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஒரு பெரிய நற்செய்தி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்பதை. For those who are awaiting for the coming of our Lord Jesus Christ, is that I am coming soon. யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். We are going to complete this message by reading John 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்கிற அந்த நற்செய்திக்காக ஆண்டவரை துதிப்போம். I'm going to prepare a mansion for you in my father's house, and I'll come and take you with me so that you will be with me always. We shall praise God for this good news.